கூட்டம் கூட்டமாக தலை அறுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. படுகொலைகள் நடந்ததற்கான அந்த சுவடுகள் இருக்கின்றன. ஆனாலும் இவர்கள் கூறுகின்றார்கள், சிந்து வெளியில் இந்த எலும்புக்கூடுகள் காணப்படவில்லை. ஏனென்றால் சிந்து வெளியை பிராமண நாகரிகம், தமிழகத்தில் மட்டும் தமிழக அந்தணர் வரலாறு என்பதாக ஒன்றை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் பிராமணியத்திற்கு ஏற்பட்ட பெரும் எதிர்ப்பு தமிழகத்தில் தான். அதற்கு அணிந்துரையை ஒரு அறிவார்ந்த ஒரு அந்தணர் எழுதியிருக்கின்றார். அவர் பெயர் SV சேகர் என்பது. மெத்த படித்த மேதைகளான மதுவந்தி போன்றவர்கள், ராஜா போன்றவர்களது கட்டுரைகள் இடம்பெறவில்லையே என்ற வருத்தம் நமக்கு இருக்கின்றார். MGS நாராயணன் அவர்களை தவிர வரலாற்றாளர்கள் என்று இதில் இங்கே யாருமே கிடையாது. ஆனால் இவர்கள் கூறுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இது ஓர் ஆழமான ஆராய்ச்சி படைப்பு. யார் சொல்லுகின்றார்கள்? வேறு வரலாற்றாளர்கள் சொல்லவில்லை, இவர்களே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இவர்கள் தங்களுக்கு சாதகமாக செலக்டிவாக கொஞ்சம் பேரை பயன்படுத்துகிறாங்க. அம்பேத்கரையும் தமிழ் தென்றல் திருவிக அவர்களையும் இவர்கள் மேற்கோளாக காட்டுகின்றார்கள். பிராமண உணர்வு இவர்களை இந்த வரலாற்று திருத்தத்தை செய்யுமாறு தூண்டுகிறது. பிராமண உணர்வை வர்ண உறவு, ஜாதி உணர்வு என்று கூறாமல் வேறு எப்படி சொல்லுவது? இந்திய வரலாறும் பார்ப்பன அரசியலும் என்ற பொருளின் கீழ் இன்று இரண்டாவது பொழிவு நடக்கிறது. முதல் பொழிவின் போது நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன். இப்பொழுது இந்த தலைப்பில் நாம் விவாதிப்பதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றி கடந்த முறை விரிவாக பேசினோம். இன்று உள்ள இந்திய தேசிய அரசியல் சூழலில் இந்திய வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கான பல முயற்சிகள் அரசாங்கத்தாலும் அரசின் ஆதரவுடனும் பல்வேறு இடங்களில் நடந்து வருகின்றன. தமிழகத்தில், இந்திய தேசத்தில், உலகளாவிய முறையில் இந்த 3 பரிமாணங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது பல முயற்சிகள். இந்திய வரலாறு தவறாக எழுதப்பட்டிருக்கின்றது, இந்திய வரலாற்றை திருத்தி எழுத வேண்டும் என்பதான ஒரு முயற்சி வலுவாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது, உண்மையான வரலாற்று உணர்வாளர்கள் அதை சிறிது கவனத்துடன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்று உள்ள அரசியல் சித்தாந்தம் ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே ஆட்சி, ஒரே கல்வி என்பதான அனைத்தையும் ஒற்றை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகின்ற முயற்சியின் ஒரு பகுதியாக இந்திய வரலாறு மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன். இந்திய அரசால் இந்திய பண்பாட்டை 12,000 ஆண்டுகால இந்திய பண்பாட்டை பற்றிய ஒரு தொகுப்பினை உருவாக்குவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டதையும் சொன்னேன். அந்த குழுவில் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களே இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பிராமண சங்க தலைவர் அதன் ஒரு உறுப்பினராக இருக்கின்றார் என்பதையும் கடந்த முறை சுட்டிக்காட்டினேன். அந்த அடிப்படையில் இன்று நாம் இந்த முயற்சிகளின் பின்னணியில் உள்ள அந்த ஒரு தொடர்பினை எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு 3 நூல்களை உங்கள் கண் முன்னால் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். உலகளாவிய அளவில் டேவிட் ஃப்ராலே என்ற இயற்பெயர் உடைய வாமதேவ சாஸ்திரி என்று தன்னை பார்ப்பனராக மாற்றிக்கொண்ட ஒரு அமெரிக்கரின் ஒரு வேத ஆராய்ச்சி மையத்தின் முயற்சிகள் ஒரு புறம், அவரும் நவரத்னா ராஜாராமன் என்று கூறுகின்றவர் இணைந்து ஹிடன் ஆரிஜின்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டார்கள். அது உலகளாவிய அளவில் பார்ப்பனியமே இந்திய வரலாறு, இந்திய பண்பாடு என்பதை நிறுவுவதற்காக உலகளவிலான அமைப்புகளை அவர்கள் இணைத்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு உண்மை அது. அந்த புத்தகத்தில் அவர்கள்
அதை எழுதிய இரட்டை ஆசிரியர்கள் 11 சிறப்பு அம்சங்களை முதலில் குறிப்பிடுகின்றார்கள். அந்த சிறப்பு அம்சங்களை வைத்துக்கொண்டே அவர்களது வரலாற்றை மாற்றுவதன் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த சிறப்பு நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஹைலைட்ஸ் என்று 11 அந்த ஹைலைட்ஸை நாம் பார்க்கின்றோம். அதில் முதலாவது ஹைலைட் என்பது இந்து நாகரிகம் அல்லது இந்திய நாகரிகம் அல்லது வேத நாகரிகம் என்பது 10,000 ஆண்டுகால பழமை உடையது என்பதை நிறுவ முற்படுகின்றார்கள். ஒரு தொடர் நாகரிகம், ஒரு வைதீக நாகரிகம், இந்தியாவின் ஒற்றை நாகரிகம் 10,000 ஆண்டுகால பழமை உடையது என்பதை நிறுவ வேண்டுகிறார்கள். இதற்கு முன்னால் இதே ஆசிரியர்கள் இவற்றை 12,000 ஆண்டு காலம் அல்லது 13,000 ஆண்டு காலம் பழமையுடையது என்பதை கூறி வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது தங்களை தாங்களே திருத்திக் கொண்டு 10,000 ஆண்டு கால பழமை என்பதை நிறுவ முற்படுகின்றார்கள். ஒன்று. இரண்டாவது, சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது உலகில் மிக தொன்மையான நாகரிகம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். மிக விரிவான நாகரிகம், சிறப்பான நாகரிகம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அதோடு என்ன சேர்க்கின்றார்கள் என்றால், இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது ஆரியரல்லாத ஆரியருக்கு முற்பட்ட நாகரிகம் அல்ல என்பதை அவர்கள் மறுத்து இதற்கும் ஒரு வேத மூலம் உண்டு என்பதை நிறுவ விரும்புகின்றார்கள். அதாவது சிந்துவெளி நாகரிகம் இந்து நாகரிகத்தின் ஒரு சிறப்பு பகுதி என்பதாக, வைதீக நாகரிகத்தின் ஒரு பரிமாணம் என்பதாக இவர்கள் நிறுவ முற்படுகின்றார்கள். மூன்றாவதாக, வேத இலக்கியத்தை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். வேத இலக்கியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் குறிப்பிடுவது, வேத இலக்கியம்தான் உலகிலேயே மிக தொன்மையானது. அதற்கு முன்னால் இலக்கிய மரபு ஒன்று இருந்திருக்க முடியாது. இரண்டாவது, இந்த வேத இலக்கியம் என்பது பன்முகத்தன்மை கொண்டது, அடிப்படையில் ஆத்மீகம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் சில திறன்களை இந்த வேத இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன, கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக மருத்துவம், கணிதம், வானியல் என்பவற்றை பற்றி துல்லியமான விஷயங்கள் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வேதத்தில் இல்லாத அறிவியல் எதுவும் இருக்க முடியாது என்பதை நிறுவ முற்படுகின்றார்கள். நான்காவது, இந்த ஹரப்பா நாகரிகம் என்பதை, சிந்துவெளி நாகரிகத்தின் ஒரு பகுதி ஹரப்பா நாகரிகம் என்பதை இவர்கள் எவ்வாறு கொண்டு வர விரும்புகின்றார்கள் என்றால், இதை வேதகால ஆரியரின் தொழில் முனைவின் உச்சகட்டம் என்று கொண்டு வர விரும்புகின்றார்கள். அவர்கள் குறிப்பிடுகின்ற சொல்லாடல்கள் பிற புத்தகங்களில் இருப்பதைப் போல அதை பார்ப்போம் என்றால், ஹரப்பா நாகரிகம் என்பது வேத காலத்தின் சூத்திர பகுதி என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். நாகரிகத்தில் கூட 4 வர்ணங்களை நிறுவுவதற்காக இவர்கள் முற்படுகின்றார்கள். ஐந்தாவது, இவர்கள் குறிப்பிடுவது, உலகிலேயே மிக பழமையான மனித இன குடியிருப்புகள் உருவானது இந்திய துணை கண்டம் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆறாவது, சரஸ்வதி நதிக்கரை என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். உலக வரலாற்றில் நகர நாகரிகங்களின் தோற்றமும் வளர்ச்சியும் சரஸ்வதி நதிக்கரையில் நிகழ்ந்தது என்பதாக இவர்கள் நிறுவ முற்படுகின்றார்கள். சரஸ்வதி நாகரிகம் அவர்கள் கூறுகின்றார்கள், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வற்றாத ஜீவநதியாய் ஓடிக்கொண்டு இருந்த அந்த சரஸ்வதி ஏறக்குறைய கிமு 1900 ஆண்டுகளில் புவியியல் வேறுபாடுகளின் காரணமாக சிறிது வறண்ட நதியாக மாறிற்று என்பதாக கூறுகின்றார்கள். வேதகாலம் முதல் மகாபாரத காலம் வரையில் இந்திய நகர நாகரிகங்களின் நடு மையமாக இருந்தது சரஸ்வதி நதி என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இவர்கள் இப்பொழுது சிந்துவெளி நாகரிகம் என்பதற்கு மாற்றாக சரஸ்வதி நதிக்கரை நாகரிகம் என்ற ஒரு புதிய பெயரை சூட்ட விரும்புகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த பின்னணியில் இதை பார்க்க வேண்டும். ஏழாவதாக இவர்கள் குறிப்பிடுவது,
மிக வேடிக்கையானதும் விபரீதமான ஒன்று. இவர்கள் சொல்லுகின்றார்கள், சிந்துவெளி இடிபாடுகளில் அதிகமான எலும்புக்கூடுகளை காண முடியவில்லை. இவர்கள் குறிப்பிடுவது அந்த ஒரு கூற்றே உண்மைக்கு புறம்பானது. சிந்துவெளி நகரங்கள் பலவற்றிலும் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அந்த எலும்புக்கூடுகள் நகரத்திற்குள்ளேயே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சிந்துவெளி நகரங்கள் இடுகாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்ல, குடியிருப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. ஆகவே நீங்கள் இடுகாடு அல்லது எரிகாடு என்று வருகின்ற பொழுது அந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கமாக இருப்பது இயல்பு. ஆனால் நகரங்களில் காணப்படுகின்ற அந்த எலும்புக்கூடுகள், அதுவும் சில இடங்களில் கொத்து கொத்தாக, கூட்டம் கூட்டமாக தலை அறுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. தலையோடு வேறாகவும் முண்டங்கள் வேறாகவும் பிரித்து காணப்படுகின்றன. படுகொலைகள் நடந்ததற்கான அந்த சுவடுகள் இருக்கின்றன. ஆனாலும் இவர்கள் கூறுகின்றார்கள், சிந்து வெளியில் இந்த எலும்புக்கூடுகள் காணப்படவில்லை. ஏனென்றால் சிந்து வெளியே பிராமண நாகரிகம், அங்கே இறந்தவர்களை எரிக்கும் பழக்கம்தான் இருந்தது. ஆகவே எலும்புக்கூடுகள் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சிந்துவெளி நாகரிகம் பிராமணியத்தை மையமாக கொண்ட வைதிக நாகரிகம் என்பதை நிறுவுவதற்காக அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். எட்டாவதாக அவர்கள் குறிப்பிட விரும்புவது, இந்தியாவில் பல மொழிகள் இருக்கின்றன, திராவிட மொழிகளும் இருக்கின்றன. அனைத்து மொழிகளுக்கும் ஆதாரம் தாய்மொழி என்பது சமஸ்கிருதம் என்பதை இவர்கள் இங்கே நிறுவ முற்படுகின்றார்கள். திராவிட மொழி குடும்பம் என்பதாக ஒன்று இருக்க முடியாது. இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளும், இனியும் சொல்லப்போனால் உலகில் உள்ள அனைத்து மொழிகளுக்கு மூலமே சமஸ்கிருதம் என்பதாக இவர்கள் இங்கே நிறுவ முற்படுகின்றார்கள். பத்தாவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கால வரையறை செய்கின்ற பொழுது ஐரோப்பிய ஆசிரியர்கள், கிறிஸ்துவ ஆசிரியர்கள் கிறிஸ்துவ சகாப்தத்தை தான் மேற்கொண்டார்கள். அது ஒரு தவறான அணுகுமுறை. இந்து யுகங்களை, பிராமண இலக்கியங்களில் காணப்படுகின்ற அந்த யுகங்களை கையாண்டு இருக்க வேண்டும். சதுர்யுகம், கலியுகம் போன்றவற்றையெல்லாம் கையாண்டு இருக்க வேண்டும். அது செய்யாதது மிகப்பெரிய தவறு என்பதாகவும் அதற்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருப்பதாகவும் அவர் கூறிக்கொள்கின்றார்கள். இவற்றையெல்லாம் பின்னர் நாம் விரிவாக பார்ப்போம். 11ஆவதாக இவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இந்த 11ஆவது ஹைலைட் என்பது மிக முக்கியம். வேத பண்பாடு என்பது இனியும் உயிரோடு இருக்கின்ற பண்பாடு. வேத பண்பாடு, வேத கலாச்சாரம், இவை மரபுகள், இவையெல்லாம் இனியும் உயிரோடு இருக்கின்றவை என்பதை இவர்கள் உறுதி செய்ய விரும்புகின்றார்கள். சிலவற்றை சேதம் செய்து விட்டதாகவும் சொல்லுகின்றார்கள். அந்த உயிரோடு தொடர்கின்ற பார்ப்பனிய வைதிக பண்பாட்டினை சிதைக்கும் முயற்சியில் கிறிஸ்துவ பாதிரியார்களும் ஐரோப்பிய ஆசிரியர்களும் சில பழமைவாத இஸ்லாமியர்களும் சேர்ந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதன் விளைவாக இந்திய பண்பாட்டு என்று சொல்லுகின்ற ஒன்றிற்கு பெருத்த அபாயம் உள்ளதாகவும், ஆகவே அதன் முழுமையான நிலை அடைவதற்கு பழையவற்றை முற்றிலுமாக மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதாகவும் இந்த 11ஆவது சிறப்பு அம்சமாக குறிப்பிடுகின்றார்கள். சர்வதேச அளவில் பார்ப்பனேயத்தின் ரசிகர்கள் சொல்லுகின்ற வாதங்களை உங்கள் முன்னால் வைத்தோம். இந்திய அளவில், தேசிய அளவு என்று வைத்துக்கொள்ளலாம், இந்திய அளவில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழக அந்தணர் வரலாற்றிலேயே குறிப்பிடப்படுகின்ற ஒரு வரலாற்றாசிரியர், இவர்கள் குறிப்பிடுகின்ற பலரும் வரலாற்றாளர்கள் அல்ல, ஆனால் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்படுகின்ற எம்ஜிஎஸ் நாராயணன் என்கின்ற நபர் ஒரு வரலாற்றாசிரியர். அவர் மலையாள மண்ணைச் சேர்ந்தவர். வாஜ்பாய் காலத்தில் ஒரு சிறிது காலம் இந்திய வரலாற்று பேரவையின், இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அதனுடைய தலைவராகவும் இருந்தவர். ஆனால் அவர் காலத்திலேயே அந்த பதவியிலிருந்து விலக வேண்டிய அவசியத்திற்கும் உள்ளானவர் இந்த எம்ஜிஎஸ் நாராயணன். இந்த எம்ஜிஎஸ் நாராயணன் அவர்கள் அவரை இந்த புத்தகத்தில் அவருடைய கட்டுரையும் சேர்த்திருக்கின்றார்கள். தமிழக அந்தணர் வரலாற்றில்
அந்த எம்ஜிஎஸ் நாராயணன் அவர்களுடைய கட்டுரையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த புத்தகத்திற்காக இந்த கட்டுரை எழுதினாரா என்பது அல்ல விஷயம். எம்ஜிஎஸ் நாராயணது கருத்துக்கள் தமிழகத்திற்கு அப்பாலும் உள்ள பிராமணர்கள், பார்ப்பனியத்தில் ஆர்வமும் அக்கறையும் விசுவாசமும் கொண்டவர்கள் எப்படி ஒரு இந்திய வரலாற்றை ஒரு திருத்தி எழுத விரும்புகின்றார்கள் என்பதை அவரது கட்டுரையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த எம்ஜிஎஸ் நாராயணனை பொறுத்தவரையில் அவரது கட்டுரையில் சில விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றார். இந்திய வரலாறு ஏன் திருத்தி அமைக்கப்பட வேண்டும்? அவர் சொல்லுகின்ற 5 காரணங்கள். முதலாவது காரணம் என்பது இந்தியாவின் சமூக கட்டமைப்பை இந்திய வரலாற்று புத்தகங்கள் கொச்சைப்படுத்தி இருக்கின்றன, தவறாக தந்து இருக்கின்றன. அதிலும் ஐரோப்பிய ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இதை மிகவும் கொச்சையாக அல்லது புரிந்து கொள்ளாமல் அல்லது விஷமத்தனமாக தவறாக சித்தரித்திருக்கின்றார்கள். என்ன அந்த பண்பாட்டு வரலாறு? அவர் கூறுவது ஜாதிய கட்டமைப்பு என்பது, வர்ணாசிரம ஜாதிய கட்டமைப்பு. அவர் அந்த திருத்தி எழுதப்பட வேண்டிய விஷயத்தில் முதலாக குறிப்பிட வேண்டியது, இந்த வர்ணமுறை ஜாதி முறை என்பது இந்தியாவில் பல அற்புதங்களை தோற்றுவித்து உள்ளது, பல சாதனைகளை இனியும் நிகழ்த்தி வருகின்றது. இந்தியாவின் பல சிறப்பு கூறுகளுக்கு ஜாதி அமைப்பு தான் காரணம். ஆனால் ஜாதி அமைப்பை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி எழுதப்பட்ட இந்திய வரலாற்று புத்தகங்களை நாம் மாற்றி அமைத்தாக வேண்டும் என்று கூறுகின்றார். ஆகவே ஜாதியத்தை புத்துயிர் கொடுக்க விரும்புபவர்கள் இந்த ஒரு வரலாற்று மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பது தெளிவாகிறது. இரண்டாவது, அவர் கூறுவது இந்திய அரசியலை அவர் சமூகத்துடன் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். எந்த ஒரு ஆட்சி மாறினாலும் இந்திய சமூக கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது. அதற்கு காரணம் இந்திய அரசியலை வழிநடத்துவது தர்மம் என்கின்ற கோட்பாடு என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கும் அடிப்படையாக இருக்க வேண்டியது, இருந்து வந்துள்ளது, இருக்க வேண்டியது தர்மம் என்ற கோட்பாடு. தர்மம் என்பதற்கு பல இடங்களில் இவரே விளக்கம் தந்திருக்கின்றார். இந்த தமிழக அந்தணர் வரலாறும் தர்மத்தை பற்றி கூறுகிறது. இந்த ஹிடன் ஆரிசன் என்கின்ற அந்த அமெரிக்க வைதீக ஆதரவாளர் புத்தகங்களும், அதை ஆய்வு புத்தகங்கள் என்று கூறுகின்றார்கள், அந்த புத்தகங்களும் இந்த தர்மத்தை விளக்கி இருக்கின்றன. இந்து தர்மம் என்பது சனாதனம் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த தர்மம் என்பது வர்ண தர்மம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். வர்ண தர்மம், அதில் உள்ள உரிமை மறுப்பு, அதில் உள்ள அதிகார கொடுப்பு, அதிகார தவிர்ப்பு, இவையெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆட்சிகள் மாறினாலும் இந்த அடிப்படை மாறாமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவின் பண்பாடு இனியும் தொடர்ந்து வருகிறது என்பதாக இவர் குறிப்பிடுகின்றார். இதை வரலாற்று புத்தகங்கள் தெளிவுபடுத்தவில்லை என்று இவர் வருத்தப்படுகின்றார். அந்த இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, தொன்மை கலாச்சாரம் என்பது இனியும் தொடர்கிறது என்பதை நாம் பெருமையாக பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். பழையன அப்படியே நீடிக்க வேண்டும் என்பதை நாம் பெருமையாக காண வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்திய வரலாற்று புத்தகங்கள், இதுகாரம் எழுதப்பட்ட புத்தகங்கள் இந்திய பண்பாட்டு மரபினை போதிய அளவு பெருமிதத்துடன் பார்க்கவில்லை என்று இவர் வருத்தப்படுகின்றார். அவை பெருமிதப்பட வேண்டிய விஷயங்கள் என்று கூறுகின்றார். தொடரும் தொன்மை கலாச்சார மரபுகள் தொடர்ந்தே ஆகும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். பிறகு இவர் சொல்லுவது, இந்திய வரலாற்றை எழுதுவதற்கு ஒரு அடிப்படை தேவை என்று சொல்லுகின்றார். என்ன அடிப்படை என்றால், அது ஒரு தேசிய கண்ணோட்டத்துடன் இந்திய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். தேசிய கண்ணோட்டத்துடன். இந்தியா என்ற தேசமே இல்லாமல் இருந்தது என்பதை இவர்கள் நமக்கு மறைத்துவிட்டு, இந்தியா என்ற தேசம், அது தொடர்பான கருத்தியல் என்பதுவே 1800களுக்கு மேல்தான் இங்கே உருவாக்கப்பட்டது, சித்தரிக்கப்பட்டது என்பதையும் புறக்கணித்துவிட்டு இவர் சொல்லுகின்றார், இந்திய வரலாறு ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் எழுதப்பட வேண்டும் என்பது. ஒரு தேசிய கண்ணோட்டம் என்பது ஒற்றை தேசிய கண்ணோட்டம் என்பதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்.
ஒற்றை தேசியத்தின் அடிப்படையில் இந்திய வரலாறு படைக்கப்பட வேண்டும் என்று எம்ஜிஎஸ் நாராயணன் கூறுகின்றார். இப்பொழுது இருக்கின்ற பாஜக அரசு, மோடியின் அரசு, அதன் அமைச்சர்கள், ஆர்எஸ்எஸ் போன்றவை சொல்லுவது இதற்கு என்ன மாறுபாடு இருக்கிறது? ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே வரலாறு என்பதாக படைக்க விரும்புகின்றார்கள். ஐந்தாவதாக இவர்கள் சொல்லுவது இந்திய நலன்களை மையப்படுத்தி இந்திய வரலாறு. வரலாற்றுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்பதை இவர் சொல்லுகின்றார். அந்த நோக்கம் என்பது இந்திய நலன்கள். இந்த இடத்துல அந்த இந்தியா என்பது ஃப்ராலே அல்லது தமிழக அந்தணர்கள் கூறுகின்ற அந்த இந்து நலன்களுக்கு இணையான சொல். இங்கே அந்த வார்த்தைகளால் நாம் மயக்கமுற வேண்டாம். இந்திய நலன் என்பது இந்து நலன் என்பதாக இவர் விளக்கியும் உள்ளார். இந்து நலன்களின் அடிப்படையில் வரலாறு படைக்கப்பட வேண்டும். இந்து நலன்கள் அடிப்படையில் என்றால் என்ன? இந்து பெருமைக்கு ஊறு விளைவிக்கின்ற உண்மை செய்திகளை புறக்கணிக்க வேண்டும். இந்து என்பதற்கான அந்த பிராமணிய விழுமியங்களை பெருமைப்படுத்துகின்ற செய்திகளை அல்லது புனைவுகளை நீங்கள் இனியும் விரிவாக அழுத்தமாக தர வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். இதுதான் அவர் கூறுகின்ற புதிய அணுகுமுறை. இந்திய வரலாற்றை படைப்பதற்கு நாம் கையாள வேண்டிய புதிய அணுகுமுறை என்று அவர் கூறுகின்ற பொழுது இந்த 5 கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். இது தேசிய அளவில். இதே போன்ற கருத்துக்களை இன்று இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் என்பதில் இருப்பவர்கள் கூறி வருகின்றார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவர்கள் சொல்லுவது இதுவரை எழுதப்பட்ட புத்தகங்கள் குறைபாடு உடையன என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது ஐரோப்பிய பார்வையில் இந்திய வரலாறு எழுதுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஐரோப்பிய பார்வையில் ஐரோப்பியர்களுக்கு தங்கள் கலாச்சாரத்தின் மீது பெருமிதம், தங்கள் பண்பாட்டின் மீது பெருமிதம், பிற பண்பாடுகளை ஏளனப்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் இந்திய பண்பாட்டை குறைத்தே மதிப்பிடுகின்றார்கள், குறைத்து காட்ட விரும்புகின்றார்கள். ஆகவே அந்த அணுகுமுறை, அந்த பாரபட்சங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு ஐரோப்பியர்கள் எழுதிய காரணத்தினாலேயே இந்த வரலாறுகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். பிறகு மூன்றாவதாக இந்த திரிபுகள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அந்த திரிபுகளில் இவர்கள் சுட்டிக்காட்டுவது, பெரும்பாலும் சுட்டிக்காட்டுவது ஆரிய படையெடுப்போ ஆரிய குடியேற்றமோ அல்ல. ஏனென்றால் ஆரியர்கள் என்பதாக அந்நியர்கள் யாரும் இங்கே வரவில்லை. இங்கே இருந்தவர்கள் உள்ள சுதேசி மக்கள்தான், இந்த தொன்மை குடிகள்தான் இந்த மக்கள், இந்துக்கள் என்பதாக இவர்கள் நிறுவ விரும்புகின்றார்கள். இதை இந்த ஐரோப்பிய வரலாற்றாசிரியர்கள் ஏற்கவில்லை என்பதை பெரும் குறையாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். இந்த ஆரிய படையெடுப்பு, ஆரிய குடியேற்றம், ஆரியர் அல்லாதார் என்ற திரிவு அனைத்தையுமே ஐரோப்பியர்கள் உருவாக்கினார்கள். ஆகவே அந்த ஒரு அணுகுமுறையை மாற்றிவிட்டு நாம் இந்திய அணுகுமுறை அல்லது இந்து அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று கூறுகின்றார். அவர்கள் அடுத்தபடியாக கூறுவது இந்திய கால வரையறையை மறுபடியும் சொல்லுகின்றேன். அந்த ஃப்ராலி குறிப்பிட்ட அது யுக முறையை, இந்திய கால மரபு ரீதியாக வந்திருக்கின்ற அந்த கால அளவை முறையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்திய வரலாற்றையும் பண்பாட்டையும் நாம் விளக்க வேண்டும் என்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அங்கு சர்வதேச அளவில், தேசிய அளவில் கொண்டிருக்கின்ற கருத்துக்கள் இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது தமிழக அளவில் இதே கருத்துக்களை வேறு விதமாக கூறுகின்றார்கள். அதற்கு தமிழக அந்தணர் வரலாறு என்ற அந்த புத்தகம், 2 பகுதிகளை கொண்ட அந்த புத்தகம் என்பது உங்களுக்கு ஒரு ஆதாரமாக விளங்குகின்றது. தமிழக அந்தணர் வரலாறு 2003 இந்த அந்தணர் வரலாறு வெளியிடப்பட்டது. இதற்காக தனி குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு என்பது ஜெயேந்திர சரஸ்வதிகள், சங்கராச்சாரியா ஜெயேந்திர சரஸ்வதிகள் அவர்களது வழிகாட்டுதலுடன், அவரது ஆதரவில், அவர்கள் அறிவுரைப்படி அந்த குழு அமைக்கப்பட்டு அதில் தமிழ்நாட்டின் பிரபலமான அந்த அந்தணர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பனர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆய்வு குழுவை நடத்தி அதன் விளைவாக புத்தகம் எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது. தமிழக அந்தணவை 2003 இதன் முதல் பதிப்பு வெளிவந்தது.
2004 இதன் 2வது பதிப்பும் வந்தது. இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ தமிழக அந்தணர் வரலாறு ஒரு புத்தகம் வருகிறது என்று நாம் வாளாயிருக்க முடியாது, உதாசீனப்படுத்தி விட முடியாது. ஏன் பிற மாநிலங்களில் கேரள அந்தணர் வரலாறு என்று எழுதப்படவில்லை, கன்னட பிராமணர் வரலாறு என்று எழுதப்படவில்லை, ஆந்திர பிராமணர் வரலாறு என்பதாக ஒன்று ஏன் எழுதப்பட முனைப்பு இல்லை, மராத்திய பிராமணர் வரலாறு என்பதாக ஏன் குறிப்பிடப்படவில்லை, வங்காள பிராமணர் வரலாறு என்பதாக ஏன் குறிப்பிடப்படவில்லை? தமிழகத்தில் மட்டும் தமிழக அந்தணர் வரலாறு என்பதாக ஒன்றை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் பிராமணியத்திற்கு ஏற்பட்ட பெரும் எதிர்ப்பு தமிழகத்தில் தான், பெரும் மறுப்பு தமிழகத்தில் தான். அதுவும் இந்த புத்தகம் என்பதுவே தமிழை கூட குறிப்பிடவில்லை, திராவிட இயக்கத்தை குற்றம் சாட்டி அதற்கு எதிர்ப்பாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்களே ஒப்புக்கொள்ளுகின்றார்கள். இந்த தமிழக அந்தணர் வரலாறு அதில் ஏறக்குறைய ஒரு 28 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 28 கட்டுரைகள் என்றாலும் சாதாரணமான விஷயமல்ல. அந்த கட்டுரைகள் பார்க்க போனால் ஏறக்குறை யாருடைய முன்னுரையிடம் துவங்குகிறது என்றால் மறைந்து போன மருத்துவர் பி. ராமமூர்த்தி அவர்களது முன்னுரையிடம் துவங்குகிறது. தலைவர் உரை என்பதாக ஒரு IPSலிருந்து ஓய்வு பெற்ற எஸ். கணபதி என்பவர் அதற்கான தலைவர் உரை எழுதியிருக்கின்றார். அதற்கு அணிந்துரையை ஒரு அறிவார்ந்த ஒரு அந்தணர் எழுதியிருக்கின்றார். ஆய்வறிவு மிக்க ஆழமான அறிவுடைய அந்தணர். அவர் பெயர் SV சேகர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்தான் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கின்றார். நான் ஒரு பிராமணன் என்ற பெருமிதத்தோடு ஒரு கட்டுரை அணிந்துரையாக தரப்பட்டிருக்கின்றது. நமக்குரிய வருத்தமெல்லாம் இவ்வளோ ஏறக்குறைய 14 அறிஞர்கள் இந்த இவர் ஆழமான ஆய்வறிஞர்கள் என்று சொல்லுகின்றார்கள். 28 கட்டுரைகள் தரப்பட்ட புத்தகத்தில் இன்று நாம் காணுகின்ற அறிவாளிகளான மெத்த படித்த மேதைகளான மதுவந்தி போன்றவர்கள், ராஜா போன்றவர்களது கட்டுரைகள் இடம்பெறவில்லையே என்ற வருத்தம் நமக்கு இருக்கிறது. இனியும் சிறிது செறிவாக இருந்திருக்கும். இந்த கட்டுரைகள் யார் யார் கட்டுரைகளை வடித்துள்ளார்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய புரிதல் உங்களுக்கு வேண்டும். KC லட்சுமி நாராயணன் என்பவர், அவர் ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர், ஊடகவியலாளர். அவரது 14 கட்டுரைகள், அவரும் ராமசுப்ரமணியும் இணைந்து ஒரு கட்டுரையாக 15 கட்டுரைகளை அவர் இங்கே தந்துள்ளிருக்கின்றார். இருக்கின்ற கட்டுரைகள் பாதி கட்டுரைகள் KC லட்சுமி நாராயணன் அவர்களுடையது. பிறகு ஒரு தத்துவ பேராசிரியர் TN கணபதி என்பவர், நான் பணியாற்றிய விவேகானந்தா கல்லூரியில் தத்துவத்துறையின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். மிகப்பெரிய பிராமணிய சித்தாந்தவாதி. அவர் 3 கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார். அதைத் தவிர PS சோமசுந்தரம், ரேவதி பாலசுப்ரமணியன், பிரமிளா குருமூர்த்தி, கோபால் ஐயர், TN ராமச்சந்திரன், தியாகராஜன், பாலசுப்ரமணியம், ரவிசங்கர் போன்றவர்கள் கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. மிஷேல் டானினோ என்கின்ற அந்த பிரெஞ்சு அறிஞரது கட்டுரை இங்கே மொழிபெயர்க்க அப்படியே தரப்பட்டிருக்கிறது. அதைத் தவிர MGS நாராயணன், நான் குறிப்பிட்ட அந்த MGS நாராயணன் கட்டுரையும் தமிழாக்கம் செய்யப்பட்டு தரப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீர்கள் என்றால் MGS நாராயணன் அவர்களை தவிர வரலாற்றாளர்கள் என்று இதில் இங்கே யாருமே கிடையாது. ஆனால் இவர்கள் கூறுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதன் முன்பக்க அட்டையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது: தமிழக அந்தணர் வரலாறு இது ஓர் ஆழமான ஆராய்ச்சி படைப்பு. யார் சொல்லுகின்றார்கள்? வேறு வரலாற்றாளர்கள் சொல்லவில்லை, இவர்களே சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இது ஓர் ஆழமான ஆராய்ச்சி படைப்பு. ஆனால் இதில் வருகின்ற கையாளப்படுகின்ற நபர்கள் ஒருவர் மட்டும்தான் வரலாற்றுத்துறையை சார்ந்தவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு இவர் இந்த புத்தகத்தின் வாயிலாக இவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை இவர்களே குறிப்பிடுகின்றார்கள். 4 பொருள்களை பற்றி, 4 சாதனைகளை பற்றி குறிப்பிடுகின்றார்கள்.
இந்த தொகுப்பால், இந்த 2 தொகுதிகளை கொண்ட தமிழக அந்தணர் வரலாற்றால் இவர்கள் சில உண்மைகளை நிறுவியதாக அவர்கள் கூறிக்கொள்ளுகின்றார்கள். 4 உண்மைகளை நிறுவியதாக கூறிக்கொள்கின்றார்கள். 1, ஆரியர் எனப்படுவோர் படையெடுத்து இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்ற கூற்று சுத்த பொய் என்று இந்த நூல் நிறுவுகிறது. ஆரியர்கள் வெளியிலிருந்து இங்கே வரவில்லை, அதை இவர்கள் நிறுவிவிட்டார்கள் என்று கூறுகிறது. நாம் பார்ப்போம் எவ்வாறு நிறுவியிருக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். 2வது, இவர்கள் நிறுவியதாக கூறிக்கொள்வது தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் ஆதிக்குடி மக்கள் பிராமணர்கள் என்பது இந்த நூல் நிறுவுகிறது. இந்தியாவின் தொல்குடி மக்கள் என்றால் வேறு யாருமல்ல, பிராமணர்கள் என்று கூறுகிறார்கள். 3வது, ஆரியர் திராவிட வேற்றுமை என்ற வாதம் வெறும் கற்பனை என்று இந்த நூல் தெரிவிக்கிறது. ஆரியமாவது திராவிடமாவது அப்படி எந்த வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு நூல் நிறுவுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 4வது, வேதகால நாகரிகமாகிய பண்டை பிராமண நாகரிகமே. தொடர்களை நினைவித்துக் கொள்ளுங்கள். வேதகால நாகரிகமாகிய பண்டை திராவிட பிராமண நாகரிகமே உலகமே புகழும் இந்தியாவின் நாகரிகம் என்று இந்த நூல் நிலைநிறுத்துகிறது. இதுகாரும் நாகரிகம் என்பதை பற்றிய பொதுவான அந்த புரிதலும் வரலாற்று வரையறைகளும் இங்கே தூக்கி வீசப்படுகின்றன. இப்போ வேத நாகரிகம் கிடையாது, இந்து நாகரிகம் கிடையாது, இந்திய நாகரிகம் கிடையாது. இந்த நூல் எதை நிறுவுகிறது என்றால் இது பிராமண நாகரிகம் என்பதை நிறுவுகிறது என்று கூறுகிறது. இவர்கள் தங்களுக்கு சாதகமாக செலக்டிவாக கொஞ்சம் பேரை பயன்படுத்துகிறாங்க. இதில் இந்த முதல் தொகுதியிலேயே அந்த பின்னட்டையில் இவர்கள் அம்பேத்கரையும் மற்றும் தமிழ்த்தென்றல் திருவிக அவர்களையும் இவர்கள் மேற்கோளாக காட்டுகின்றார்கள். அம்பேத்கரை இவர்கள் கூறுவதற்காக அவரது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் வருது, சூத்திர வரலாறு என்பதாக வருகின்ற அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. ரிக்வேதத்தை பொறுத்தவரையில் ஆரியர்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்து இந்தியா மீது படையெடுத்தார்கள் என்ற கருத்துக்கு சிறிதளவு கூட ஆதாரம் இல்லை. வேத இலக்கியத்தில் சான்றை பொறுத்தவரையில் ஆரியர்கள் தாயகம் இந்தியாவுக்கு வெளியே இருந்தது என்ற கோட்பாட்டுக்கு அவை எதிராக உள்ளன என்று அம்பேத்கர் கூறியதாக இவர்கள் கூறுகின்றார்கள். செலக்டிவ் கொட்டேஷன், இதை மேற்கோளுக்கு செலக்டிவாக பண்ணுறாங்க. இதே அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவின் மிக பழைய தொன்மையான மொழி ஆதி மொழி தமிழ் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியா என் துணைக்கண்டத்தில் பொதுவாக பரவலாக தமிழ் சார்ந்த மொழிதான் பேசப்பட்டு வந்தது என்பதை அம்பேத்கர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதையெல்லாம் இவர்கள் குறிப்பிடுவது இல்லை. சூத்திரர் வரலாற்றில் அவர்கள் கூறிய ஒரு செய்தியின் அடிப்படையில் ஆரியர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள் என்பதை நிறுவுவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார். அந்த 2வது தொகுதியின் பின்னட்டையில் திருவிக்காவை குறிப்பிடுகின்றார்கள். அந்த தலைப்பாக்குரிய பிராமணர் தமிழரே என்பதாக திருவிக்கா கூறியதை அவர்கள் கூறுகின்றார்கள். தமிழ்நாட்டின் ஒற்றுமைக்கு ஒரே சாதனமாய் இருப்பது தமிழ்மொழி என்பது மீண்டும் முறை கூறுகிறேன். திருவிக்கா சொல்கிறார், நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்ச்சி பெருக வேண்டும். பிராமணர் தமிழர் அல்லர் என்று சிலர் சொல்லுகின்றனர். அதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஆந்திர நாட்டில் பிறந்து ஆந்திரம் பேசுவோர் எல்லோரும் ஆந்திராவதை போல தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசுவோர் எல்லோரும் தமிழரே ஆவர். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும், தமிழ் பேசணும், தமிழர்கள். திருவிக்கா சொல்கிறார், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசினாலும் இஸ்லாமியரை தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. திருவிக்காவை அவங்க சொல்கிறாங்க. இதே திருவிக்கா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற அதே சமயத்தில் திராவிட நாட்டு கொடியை அவர் திறந்து வைத்தவர் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இவருடைய அந்த புத்தகத்தில் இவர்கள் சொன்ன ஆழமான ஆய்வறிஞர்கள் என்று சொல்லுகின்றவற்றை பார்த்திங்கன்னா, யார் எல்லாம் பிராமணியத்தை உயர்வாக்க சொன்னார்களோ அவர்களெல்லாம் ஆழமான ஆய்வறிஞர்கள். யார் எல்லாம் பிராமணர் அல்லாத பிற பண்பாடுகளையும் குறிப்பிட்டார்களோ அவர்களெல்லாம் சதிகாரர்கள், கிறிஸ்துவ மிஷனரிகள் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதை விட்டு போகட்டும். இப்பொழுது இந்த அடிப்படையில்
நாம் பார்க்கணும். தமிழகத்தின் ஆதிகுடி மக்கள் பிராமணர்கள், தமிழகம் உள்ளிட்ட இந்தியாவின் ஆதிகுடி மக்கள் பிராமணர்கள் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். பிராமணர்கள் என்ற ஒன்று தேசம், சர்வதேசம், தமிழகம் மூன்றுதிலையும் ஒரு லிங்காக நீங்கள் பார்க்கணும். எந்த உணர்வு இவர்களே வரலாற்றை பற்றி மறுசிந்தனை செய்ய வைக்கிறது? தேசிய உணர்வு அல்ல, பிராமண உணர்வு இவர்களை இந்த வரலாற்று திருத்தத்தை செய்யுமாறு தூண்டுகிறது. பிராமண உணர்வு, பிராமண உணர்வை வர்ண உறவு, ஜாதி உணர்வு என்று கூறாமல் வேறு எப்படி சொல்லுவது? ஒரு வரலாற்றுக்கு ஒரு குறுகிய அணுகுமுறை, அடையாளம் என்பது வரலாற்றை தீர்மானித்து விட முடியாது. ஒரு நிலப்பகுதிக்குள் பல பிரிவு மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு துவங்கினார்கள், எவ்வாறு இணைந்தார்கள் அல்ல மோதினார்கள், இறுதியில் எவ்வாறாக ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி கொள்ளுகின்றார்கள் என்பதை வரலாறு விளக்க வேண்டும். இந்த மாதிரியான வரலாற்று ஒரு முன்னேற்றத்தை, வரலாற்றை படைப்பதை விட்டுவிட்டு அனைத்தும் சர்வம் பிராமணம் என்பதான ஒரு அடிப்படையில் இந்திய வரலாறு படைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் துணிச்சலாக இன்று இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.